அதாவது நீங்கள் இந்த ஒரு படைப்பாளி, ஒரு கவிஞர் என்ற வகையில ஒரு ஒரு இந்த இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின்னான தொகுப்புக்கு அப்பாற்பட்டு ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்கலாம் நினைக்கின்றேன். ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் நுண்ணிலை அரசியலினுடைய வெளிப்பாடு, அந்த உணர்வுகள், அதில் ஏற்பட்ட பலி என்பவற்றை அந்த எதிர்ப்பை வெளியிடுவதற்கான ஒரு ஒரு களமாக கவிஞர் என்ற வகையிலே நீங்கள் கவிதையை தேர்ந்தெடுத்தீர்கள். அந்த வகையில் இந்த 80களிலே கவிதைகள் வெளிவந்த பொழுது 80களிலே தேசிய விடுதலை போராட்டத்தின் எழுச்சி இலங்கையிலே ஆரம்பித்த காலப்பகுதிகளிலே நீங்கள் அதாவது ஜமுனா சொன்ன முதலாவது ஆரம்ப நிலை கவிஞர்கள் சேரன் ஜெயபாலன் என்று சோலைக்கிளி என்று இவ்வாறு செல்வி சிவரமணி என்று அந்த அந்த ஆரம்ப காலகட்டத்திலே இலங்கையில் எழுதிய நீங்கள் சொன்ன மரணத்தின் வாழ்வோம் என்ற கவிதை தொகுதியிலே ஏராளமான கவிஞர்களுடைய அந்த கால கவிதைகள் இடம் பிடித்திருக்கின்றன. அன்று ஒரு விமர்சனம் இருந்தது, கவிதைகள் பிரச்சார பொருளாக பயன்படுத்தப்படுகின்றன. இலக்கியம் ஒரு ஒரு தேசிய விடுதலையை நோக்கி மக்களை கொண்டு வருவதற்காக அல்லது இளைஞர் யுவதிகளை ஆயுதமயப்படுத்துவதற்காக அவர்களுடைய உணர்வுகளை தூண்டுவதற்கான ஒரு கருவியாக இந்த கவிதைகள் பயன்பட்டன என்று ஒரு சாரார் கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தியதோடு இவர்கள் தேசியம் சார்ந்த உணர்வு நிலை சார்ந்த கவிஞர்கள் என்று கூட கூறியிருக்கின்றார்கள். இன்றும் கூட அந்த விமர்சனங்கள் இந்த சமூக பரப்பிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த 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 குற்றச்சாட்டுகள் குறித்து அல்லது இந்த கவிதைகளிலே இந்த பிரச்சாரம் துணிக்கின்றது, அரசியல் கருவியாக இது பயன்படுத்தப்படுகின்றது இலக்கியம் என்ற விடயங்கள் குறித்த உங்களுடைய கருத்து சொல்ல முடியுமா? நீங்கள் அந்த காலகட்டத்தை கேட்கிறீங்களா இல்ல இந்த தற்கால? இல்ல, அந்த காலகட்டத்திலும் அந்த விமர்சனங்கள் தொடங்கின, இன்றும் அது தொடங்கி இருக்கின்றன என்று உதாரணமாக விடுதலை புலிகளினுடைய பாடல்கள் கவிதைகள் என்று பார்த்தால் அதை எதிர்க்கிறவர்கள் சொல்வார்கள், இவர்கள் அதனை ஒரு ஒரு பிரச்சார பொருளாக அதை பயன்படுத்துகிறார்கள், உணர்வுகளை தூண்டுகின்றதாக பயன்படுத்துகிறார்கள் என்று. எனவே அந்த அந்த விடயம் குறித்து உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? நான் வேணா இந்த சொற்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். பிரச்சாரம் என்ற வார்த்தையை நம்ம இந்த இடத்தில் ஏன்னா பிரச்சாரம்ங்கிறது சமீப காலகட்டங்கள்ல ரொம்ப மொன்னையாக்கப்பட்ட, ரொம்ப கூர்மை மழுங்கடிக்கப்பட்ட ஒரு சொல்லாக மாறி இருக்கு. சமீப காலத்துல கவிதையில பொருட்படுத்தி பார்க்கும்போது, கவிதைங்கிற இலக்கிய வடிவத்தினுடைய பொருத்தி பார்க்கும்போது, ஆனால் எந்த காலகட்டத்திலுமே கவிதை என்பது ஒரு அரசியல் வெளிப்பாடாகத்தான் இருந்திருக்கிறது. இப்ப தனி மனித ஒரு இயக்கத்திற்குரிய மொழியை உள்வாங்கிய ஒரு தனி மனிதனின் அரசியல் வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. அதனால எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப சமீப காலங்கள்ல நான் கவிதையில் தொடர்ந்து இயங்கி வரும் எனக்கு தமிழகத்தின் கவிதை இயக்கம் இருக்கு இல்லைங்களா, இப்ப உடல் அரசியல் தமிழகத்துல சமீபத்தில் எழுச்சியுற்ற பெண்களினுடைய உடல் அரசியல் கவிதை இயக்கத்துடைய நீட்சியாக அடுத்த கட்டமாக நான் ஈழ கவிதைகளை நான் பார்க்கிறேன். அதாவது ஆண் பெண் என்ற பேதம் இல்லாது சாதி மதம் அரசு ஒடுக்குமுறைகளால மனித உடல்கள் எப்படி சிதைவுறுகிறது அப்படிங்கறத ஒரு தேர்ந்த அரசியல் மொழியாலையும் சரி, நேர்மையான தொனியினாலும் சரி, அதன் உள் கருப்பொருளாக வைக்கிற அற வெளிப்பாடுகளாலும் சரி, இன்னும் சொல்ல போனா அந்த கவித்துவ திறமையிலயும் சரி, இது முழுமையும் ஒரு அரசியல் வெளிப்பாடாக தான் இருக்கு. இது சமீப காலங்கள்ல கவிதை என்ற இலக்கிய வடிவத்திற்கு வெளியே இயங்குபவர்களுக்கு பிரச்சாரமாகவோ தூண்டுதலாகவோ இல்லாமல் ஒரு தெளிவை ஏற்படுத்தும் வண்ணமாகத்தான் இருந்திருக்கிறது. அதை நம்ம அப்படித்தான் பார்க்க வேண்டும். ஒரு கண்ணாடி போல, காலத்தின் கண்ணாடி போல அந்த கவிதை பரப்பு எல்லோருக்கும் உதவி இருக்கு. தன்னுடைய முகத்தை நீர்நிலையில பார்த்து திருத்தம் செய்து கொள்கிறோம் இல்லையா, அது போன்ற ஒரு விஷயத்தை சமீப காலங்கள்ல கவிதை தொடர்ந்து செய்துட்டு இருக்கு. அது இன்னும் ஊக்கம் பெற்றிருக்கு. குறிப்பா புலம்பெயர்ந்து ஈழத்தமிழர்கள் போயிருக்காங்க, இன்னும் அங்க ஈழத்தில் இருப்பவர்கள், தமிழகத்தில் இருப்பவர்கள், இந்த கவிதையினாலதான் இந்த கண்ணி இன்னும் பிணைந்திருக்கிறது, இன்னும் ஒருங்கிணைந்திருக்கிறதுன்னு நான் நம்புறேன். அது உண்மையான விஷயமும் கூட. இந்த நேரத்துல தேவ அபிரா உங்களோட இணைந்து சில கேள்விகளை கேட்கறதுக்கு அல்லது உங்களோட கலந்துரையாட விரும்புறார். அந்த வகையில தேவா அபிரா இப்ப நேரடியாக லைன்ல இருக்கிறார். ரேவதி, குட்டி ரேவதி, நீங்கள் தேவா அபிராவோட பேசுங்க. நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம் ரேவதி. நான் உங்களோட பேட்டியை கேட்டுருக்கேன். கேட்கல எனக்கு தோன்றின ஒரு சில விடயங்களை கேட்க உங்கள்கிட்ட விரும்புகிறேன்.
துரதிருஷ்டவசமாக எனக்கு தொகுப்பு இன்னும் என்ற கைக்கு கிடைக்கல. அது இந்த நான் வாழ்ற இடத்தாலும் சூழ்நிலையாலும் எனக்கு தொகுப்புடனே வாங்கிக் கொள்ள முடியல. அதனால தொகுப்புக்கு முள்ளிவாய்க்காலுக்கு பின் தொகுத்த அந்த தொகுப்புக்கு நீங்க எழுதின முன்னுரையை மட்டும் நான் உங்களோட உலகில் போய் வாசிச்சேன். நல்ல ஒரு முன்னுரை ஒன்று. ஆனால் எனக்கு என்ன தனிப்பட்ட அபிப்பிராயம், முன்னுரைகள் தொடர்பாக எந்த ஒரு படைப்புக்கும் முன்னுரை என்பதை விடவும் பின்னுரை என்பது இருப்பது பரவாயில்லை என்பது எனது அபிப்பிராயம். என்று சொன்னால் முன்னுரை என்பது வாசகனை வழிநடத்துகிற ஒன்றாக சில வழி அமைந்து விடுவது ஒன்று. நான் இது உங்களோட முன்னுரைக்கு சொல்றது இல்லையா, பொதுவாக சொல்றேன். நானும் அதை இப்ப நீங்க சொல்லும் போது அதை பொருட்படுத்தி நான் உணர்ந்து கொள்ள முடியுது. ஏன்னு சொன்னால் வாசிப்பவர்கள் அல்லது கேட்பவர்கள் வாசிப்பவர்கள் வந்து தங்களுடைய உணவுகளுக்கூடாக தங்களுடைய அனுபவங்களுக்கூடாக ஒரு படைப்பை அனுபவித்த பிற்பாடு அது பற்றி இன்னொரு சொல்ற கருத்தை அல்லது அது பற்றி இன்னொருடைய பார்வையை பார்த்துக் கொள்வது எப்போதும் ஆரோக்கியம் இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. சரி, அது இங்க விவாத பொருள் அல்ல. உங்களுடைய அப்ப உங்களுடைய முன்னுரையில ஒரு வரி வருகிறது. முள்ளிவாய்க்காலில் இறுதி வரை நின்று சண்டையிட்ட இருதரப்பு போராளிகளின் பார்வைகளாகவோ என்று சொல்லி அங்கே சொல்லிக் கொண்டு போறீர்கள். இதுல நீங்கள் இருதரப்பு போராளி என்று கருது ஒரு தரப்பு தமிழ் விடுதலை புலிகளையும் மறுதரப்பு இளைஞர் ராணுவத்தையும் ஒன்று நினைக்கிறேன் நான், இல்லையா? அப்படி இல்ல. ஆமா, அதாவது அது அந்த இடத்துக்கு அந்த குழப்பம் ஏற்படுவது வந்து போராளின்ற வார்த்தையினால. நமக்கு போராளி என்று அறிந்தவர்கள் நாம் ஒரு தரப்பினர் மட்டும்தான், இல்லைங்களா? அதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு இதை வாசிக்கிறதுனால அந்த இது வருது. அது முள்ளிவாய்க்கால் அப்படி குறிப்பிட்டதுனாலும் அந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா நான் அடுத்த வரிகளிலேயே வந்து நான் வேறு கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறேன்றத வந்து பல சமயங்களில் கவிதைகள் நீதிமன்றங்களின் விசாரணைகளாக இருக்கின்றன. அதாவது அந்த இடத்திலிருந்து நான் இதை வந்து என்ன சொல்றது, தாவி கடந்து செல்வதற்கான ஒரு வரியாகத்தான் அதை வைத்திருக்கேன். இல்ல, ஏன்னா அந்த வரிகள் சற்று நெருடுவதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் புறநிலையாக பார்க்கும் போது இரண்டு தரப்பையும் சிங்கள பெருந்தேசியவாதமாக இருக்கலாம் அல்லது தமிழ் ரெண்டு தரப்புன்னு அங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன். பல தரப்பு போர்த்தந்திரங்கள் இல்ல. அது சரி, அது சரி. நான் என்னுடைய தான் அந்த விஷயத்தை கேட்டேன். அது ஒரு மேலெழுந்தமானமாக வாசிக்கிற ஒருவருக்கு மிக மிக ஒரு கணித ரீதியாக புலிகள் இராணுவம் என்ற மாதிரியான இரண்டையும் போராளிகளாகவும் போராளிங்கிற வார்த்தை வந்து ஈழத்திலிருந்து வருபவர்கள் சார்ந்த வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் வந்து ஒரு சொல்லின் அர்த்தப்பாடு வந்து ஒவ்வொரு நிலவெளிக்கும் மாறுது இல்லையா? அதனால கூட இருக்கலாம் நினைக்கிறேன். நான் அந்த குழப்பத்தை புரிந்து கொள்கிறேன். ஆமா, இல்ல அது வெளிப்படுத்த நல்லா இருக்கும். சொன்னால் உங்களைப் போலவே புறநிலையாக பார்க்கிற இன்னொரு கவிஞர், அதாவது முஸ்லீம் கவிஞர் ஒருவர் இப்படி சொல்றாரு. நான் 4 வரியை சொல்றேன். குருவி வேண்டி சிலித்தது சிங்கம், வெற்றி பிரகடனம் செய்ய இன்னும் 1000 பைந்துகள் ரத்தம் தேவை என்பதாய் கட்டளைக்கு அடிபணிந்தது சேனை. அவர் வந்து அந்த ராணுவத்தை அப்படி பார்க்கிறார். அவரும் புறநிலையாக பார்க்கிறார். என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் பார்ப்பது என்னவென்று சொன்னால், முஸ்லிம் மக்களை வெளியேற்றும் போது விடுதலை புலிகள் எவ்வாறு ஒரு அராஜக ராணுவமாக இருந்தார்களோ அதே போல இலங்கை மக்கள் மீது தாக்குதல் நடத்தும் போது இலங்கை ராணுவம் ஒரு அராஜகமான ராணுவமாகத்தான் இருக்கிறது. ராணுவங்கள் எப்போதுமே மக்களுடைய நலன்களில் இருந்து தொலைப்படுறதில்லை ஒன்று. மற்றது ராணுவத்தில் போய் மடிகிற அப்பாவி இளைஞர்கள் அல்லது போராளிகள், அது எங்களுக்கு எதிரியினுடைய ராணுவத்தில் இருக்கிற போராளிகள் அல்லது அவர்கள் வந்து எப்போதுமே வந்து அவர்களை வழிநடத்துகிற அதிகாரத்தின் பலிக்கடர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். நன்றி, உங்களுடைய விளக்கம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது. நன்றி குருவன் அவர்களே. எனது தருணம் வரும்போது பேசிக்கொள்கிறேன். நிச்சயமாக. அதாவது அது தேவ அபிதா குற்றவிதியோடு இணைந்து பேசியிருந்தார். அதாவது இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின்னான கவிதை தொகுப்பு என்ற வகையிலே ஒரு தொகுதியை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். இதற்கு பின்பும், அதாவது நீங்கள் இந்த தொகுதியை வெளிக்கொண்டு வந்ததன் பின்பும் அந்த வலிகளுடைய வெளிப்பாடுகள் இன்னும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. அதாவது நீங்கள் கொண்டு வந்த காலப்பகுதிக்கு பின்னர் பல கவிதைகள் இந்த வன்னிப்போரை பற்றியும் இறுதிக்கட்ட யுத்தம் பற்றியும் அங்குபட்ட வேதனைகள் பற்றியும் அந்த யுத்தத்தில் நேரே உள்ளே இருந்து வந்தவர்கள் கூட இப்பொழுது கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள், இலக்கியங்களை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதனுடைய தொடர்ச்சியாகவும் நீங்கள் இவ்வாறான
பதிவுகளை மேற்கொள்வதற்கு திட்டம் இருக்கிறதா? இதிலே விடுபட்ட தரமான கவிதைகள், முள்ளிவாய்க்காலுக்கு பின் எழுதிய அல்லது அந்த 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 சமூகத்தின் வெளிப்பாடுகளை கொண்டு வந்த அரசியல் நுண்ணுணர்வுகளை வெளிக்கொண்டு வந்த விடயங்களை மேலும் பதிவு செய்வதற்கான நோக்கங்கள் உங்களுக்கு இருக்கின்றன? நிச்சயமாக. இன்னும் சொல்ல போனா முள்ளிவாய்க்காலுக்கு பின் என்பதே அதனுடைய இரண்டாவது வெளிப்பாடுதான். இதற்கு முன்பு இந்தியாவின் சாகித்ய அகாடமிக்கு நான் ஒரு தொகுப்பு தயார் செய்து கொடுத்திருந்தேன். குறிப்பாக தமிழக பெண் கவிஞர்களுக்கு பின்பான அவர்களை விட ஊக்கம், தமிழ் கவிதை தளத்தில் ஊக்கமாக செயல்படக்கூடிய பெண் கவிஞர்களை அவர்களுக்கு நான் அடையாளப்படுத்தியிருந்தேன். அதுல இப்ப தற்கால பெண் கவிஞர்கள் எல்லோரும் அதில் இடம்பெற்றிருந்தார்கள். அனார், ஃபஹிமா ஜஹான், ஆழியாள், தில்லை போன்ற எல்லா கவிஞர்களும் அதில் இடம்பெற்றிருந்தார்கள். இப்ப அந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின் என்பது அதனுடைய இரண்டாவது கட்ட பணிதான். கவிதை விரிய விரிய அதனுடைய தளம் இன்னும் அதனுடைய வெளிப்பாடு இன்னும் திடப்பட்டு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். மூன்றாவதாக நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த பெண் கவிஞர்கள் வேறு வேறு நிலவெளிகளில் சிக்குண்டு ஆனால் தன் நாட்டின் நினைவு பிடித்திருக்கும் பெண்களினுடைய கவிதைகளை தொகுக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது. இன்னும் வீரியம் பெற்றிருக்கிறது. இந்த முள்ளிவாய்க்காலு பின் தொகுப்பில் இடம்பெறாமல் போன கவிஞர்களுடைய கவிதைகளை எல்லாம் பெற்று அதே சமயம் மற்ற பெண் கவிஞர்களையும் இவர்களோடு ஒருங்கிணைத்து ஒரு தொகுப்பு கொண்டு வரும் எண்ணம் இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன, இப்பொழுது இந்த தொகுப்பில் விடுபட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறது என்று எனக்கே தெரியும். ஏன்னா இதுல மொத்தம் 29 கவிஞர்கள் இடம் பெற்றிருக்காங்க. அதிலும் 14 கவிஞர்கள் பெண் கவிஞர்கள். என்னுடைய அளவுல நான் பெண்ணின் உடல் அரசியல், கவிதை வெளியில தொடர்ந்து விவாதிக்கும் ஒரு நபராக இருக்கிறதுனால அதை என்னுடைய அடையாளங்களை மொழி வழியாக கண்டுகொள்ள வேண்டும் என்று விரும்புவதால் அப்படி ஒரு தொகுப்பு கொண்டு வரும் எண்ணம் இருக்கிறது. இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பின் தொகுப்பே பலருடைய ஒரு ஒருங்கிணைந்த முயற்சியால் தான் உருவானது. கவிஞர் சேரன், ஃபஹிமா ஜஹான், இனியொரு யோகன சோகன், யமுனா ராஜேந்திரன், சௌமீதன், இவர்கள் போன்ற பலருடைய பங்களிப்பு இதுல பெரிய அளவுல இருக்கு. ஆனா இந்த தொகுப்பிற்கு அவர்கள் எல்லாம் பொறுப்பேற்பதற்கான முயற்சியை நான் எடுத்துக்கொள்ளவே முடியவில்லை. எல்லாரும் வேற வேற இடத்தில் இருப்பது, அப்புறம் ஒரு நேர்முகமான உரையாடலில் தான் இவர்கள் அந்த புரிந்துணர்வை ஏற்படுத்துற ஒரு விஷயம் ஏற்படும் நான் நம்புகிறேன். சோ அதனால இந்த மூன்றாவது தொகுப்பில் அப்படியான ஒரு தொகுப்பாக இருக்கும். இடைவெளிகளை நிரப்பும் ஒரு தொகுப்பாக, அதே சமயம் தற்கால கவிதை வெளியை ரொம்ப தீர்க்கமான வடிவத்தில் முன்வைக்கும் ஒரு தொகுப்பாக, வெறும் வாக்குமூலங்களாகவோ பிரச்சாரங்களாகவோ இல்லாமல் இன்னும் வீரியப்பட்ட கவிதைகளை முன்வைக்கும் ஒரு தொகுப்பாக, ஈழ அரசியலை பல தளங்களில் பல திசைகளில் இருந்து புரிந்து கொள்வதற்கு ஏதுவான ஒரு கவிதைகளை முன்வைக்கும் தொகுப்பாக அது இருக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக நீண்ட நேரம் இந்த கவிதை தொகுதியை பற்றியும் அதனுடைய வெளிப்பாடுகள் குறித்தும் அதை கொண்டு வருவதற்கான நோக்கம் குறித்து என்று பல்வேறு தளங்களில் இருந்து நீங்கள் உரையாடலை நடத்தி சென்றீர்கள். நன்றி குற்றேவதி. உங்களுடைய இணைவுக்கும் இந்த பங்களிப்புக்கும் எங்களுடைய ஊடகங்கள் சார்பிலே நன்றியை தெரிவிப்பவர்கள் நேயர்கள் சார்பிலும் ஜமுனா ராஜேந்திரன் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிலாச்சரிவிற்கும் என வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி நன்றி நன்றி.